எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ இலையில் ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, ஆனால் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ராகி இட்லி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். ராகி இட்லி செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு ராகி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரை கப்பளவுக்கு அவல் எடுத்து அதையும் நல்லா 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரை கப்பளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது மூணையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா அலசிட்டுங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். 5 மணி நேரத்துக்கு ஊறினதுக்கப்புறமா இது மாதிரி நல்லா நைஸான மாவாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் இன்னும் உப்பு சேர்க்கலைங்க. இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போல் ஆச்சுன்னா இந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு. உப்பு போட்டு இது மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ இந்த இட்லிக்கு ஒரு காரமான சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸு தக்காளி, 2 மீடியம் சைஸு வெங்காயம், அதுபோல் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய். நான் இங்கே 5 எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகள்ங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு 10-15 இலை புதினா சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜீரகத்திலேருந்து கொத்தமல்லி தலை வரை நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அந்த கடாயில் சேர்த்துங்க. மிதமான தணலில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இங்கே நல்லா வதக்கி எடுத்து அரைச்சோம்னா தான் நமக்கு சட்னி இன்னுமே சுவையாக இருக்கும். சில பேருக்கு கொத்தமல்லியை வதக்காமல் லாஸ்ட்டில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து சட்னி அரைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அது மாதிரியும் நீங்கள் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி. நம்ம இப்போ இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி பலாப்பழ இலைகளை நம்ம எடுத்துங்க. நல்லா 2 புறமும் கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி நம்ம பொட்டலம் செய்யணுங்க. அது ரொம்ப ஈஸி. இந்த பலாப்பழ இலையை நடுவில் ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் இது மாதிரி திருப்பினீங்கன்னா நமக்கு சூப்பராக இந்த பொட்டலம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு குச்சியை வச்சு நம்ம சைடில் சீல் பண்ணிக்க போகிறோம். டூத்பிக்கை வச்சு நான் குத்தி இது மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ப்ராசஸில் ராகி இட்லி தான் செய்யணும்னு இல்லை, எல்லா விதமான மில்லட்ஸ் இட்லியும் நம்ம செய்யலாங்க. அதே போல் பாரம்பரியமான அரிசி ரகங்களை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இட்லி ரகங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி வாழை இலையிலையோ இல்லாட்டி பலாப்பழ இலையிலையும் வச்சு நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமானதுங்க. இது மாதிரி ரெடி பண்ண இந்த பொட்டலங்களில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை 3/4 பங்குக்கு நிரப்பி நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கடைகளில் இந்த இட்லியை வேக வைக்கிறதுக்கு தனியாக அவங்கக்கிட்ட இட்லி தட்டு இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் பொழுதுங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு திருவையை வச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த இட்லி பொட்டலங்களை ஒரு பாத்திரத்தில் அடுக்கி அந்த பாத்திரத்தை அந்த திருவை மேலே வச்சுங்க. மூடி போட்டு ஆவியில் வேக வச்சுக்கிறோம். இது மாதிரி நம்ம ஆவியில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போ நமக்கு இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இட்லி ரெடி ஆச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு முறை இட்லி வெந்துருச்சான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இந்த பாத்திரத்தை அப்படியே வெளியே எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி அந்த இலையில் ஒட்டாமல் இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் இட்லியில் இறங்கி இட்லி நல்லா வாசனையாக இருக்குங்க. நம்ம நார்மலாக செய்யக்கூடிய ராகி இட்லிக்குரிய அளவுகள் வேறு. இது மாதிரி நம்ம பலாப்பழ இலையில் செய்கிறதுக்கு ஆனால் ராகி இட்லிக்குரிய அளவுகள் வேறுங்க. நம்ம நார்மலாக செய்யக்கூடிய இட்லியை காட்டிலும் இன்னுமே சாஃப்டாக இருக்கும் இந்த ராகி இட்லி. அதே சமயத்தில் நல்ல வாசனையாக டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த இட்லியை நம்ம பலாப்பழ இலையில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க. பலாப்பழ இலை நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லை அப்படின்னா வாழை இலையை நம்ம ஒரு முறை தீயில வாட்டிட்டு நல்லா பொட்டலமாக செஞ்சு இதே மாதிரி நம்ம மாவு அதில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்கள் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயுமே செய்யக்கூடிய இட்லியை காட்டிலும் இது நீங்கள் இலையோடு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா அவங்களே அதை ரிமூவ் பண்ணி சாப்பிடும்பொழுது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ராகி இட்லி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.